இது 6 துண்டா வெட்டணுமா அல்லது 12 துண்டா வெட்டணுமா? 6 போதும், என்னால 12 சாப்பிட முடியாது. இதோ பாரு, உங்க வீட்டுல நம்ம காதல் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்க. பேசாம நம்ம 2 பேரும் ஊரை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். செருப்பு பிஞ்சிரும். நம்ம ஓடும்போது ஏன் செருப்பு போட்டு ஓடணும்? செருப்பை கையில எடுத்துட்டு ஓடிடலாம். முகமூடி அணிஞ்ச 4 பேரை பார்த்தப்பவே உங்களுக்கு சந்தேகம் வரலையா? பன்றி காய்ச்சலுக்கு பயந்து முகமூடி போட்டிருக்காங்கன்னு நினைச்சேன் சார். நம்ம லவ் மேட்டர் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச வீடு 2000. நல்லதா போச்சு, நம்ம அங்கேயே குடி போயிடலாம் டார்லிங். ஏங்க ஆஃபீஸ்ல இருந்து சீக்கிரமே வந்துட்டீங்க? மேனேஜர் ஏதோ கோவத்தில் கோ டு ஹால்னு சொன்னார், அதான் நான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். உங்க பிள்ளைங்க எல்லாருக்கும் உங்க சொத்துல பங்கு உண்டுன்னு சொன்னீங்களே, எனக்கும் உண்டா? யோ, நீ என்னோட கணக்கு பிள்ளையா? என்னை தவிர எந்த நாயாவது உன்னை பெண் பார்க்க வந்திருக்குமா? ஏன் வரல? உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் தான் வந்தாங்களே. செல்லம் டார்லிங்னு கூப்பிடுறியே, என் மேல அவ்வளோ பிரியமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டக்குன்னு உன் பேர் ஞாபகத்துக்கு வரல, அதான். தம்பி, உனக்கு பரீட்சை எப்படி எழுதணும்னு தெரியுமா? சொல்லுங்க அங்கிள், தெரிஞ்சுக்கிறேன். தம்பி, பரீட்சைக்கு மொத்தம் 3 மணி நேரம் கொடுப்பாங்க. ம் முதல் 1 மணி நேரம் 10 மார்க் கேள்வியை எழுதணும். ம் ரெண்டாவது 1 மணி நேரத்தில் 5 மார்க் கேள்வியை எழுதணும். ம் கடைசி அரை மணி நேரத்தில் 1 மார்க் கேள்வி எழுதணும். கடைசி அரை மணி நேரத்தில் பேப்பர் ஃபுல்லாக செக் பண்ணி எல்லா கேள்வியும் எழுதியிருக்கிறாமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பேப்பரை கட்டி இருக்கணும். இதில் ஏதாவது உனக்கு சந்தேகம் இருந்தால் கேளு. ஒரே ஒரு சந்தேகம் தான் இருக்கு. என்ன? 3 மணி நேரம் கேள்வியே எழுதிக்கிட்டு இருந்தான், பதில் எப்போ எழுதுறது? எங்க ஆபீஸ்ல இன்னைக்கு உங்களை விசாரிச்சாங்க. என்னன்னு விசாரிச்சாங்கம்மா? தினமும் ஒரு வயசானவர் கொண்டாந்து